ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராகம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் சீனுவுக்கும் வந்து நல்லபடியாகவே நிச்சயார்த்தம்லாம் முடிஞ்சிருது. இதனால அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பத்மாவும் சாரும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சாரு சொல்கிறாங்க, என்னத்து இந்த மாதிரி சீனு நம்மளை கடைசி நேரத்தில் ஏமாத்தோன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. அப்படிங்கும்போது ஆமாம், சீனு என்னை ஏமாத்திட்டான், ஆனால் நிச்சயார்த்தம் தானே முடிஞ்சிருக்குது, இன்னும் கல்யாணம் நடக்கல. கண்டிப்பாக பாரு, சீனு அதுக்குள்ளேயே மனசை மாற்றி நான் காட்டுறேன். சீனுக்கு வந்து ஏற்ற ஜோடி நீ தான் எனக்கு மருமக, இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது சாரு அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து மாயா சீனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக்கும் தனத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க அண்ணன் கேட்கும் போது, இல்லை கார்த்திக்கும் தனத்துக்கும் நம்ம சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்திடணும், அப்போ தான் மாயா சீனுவோட கல்யாணத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மகாலிங்கத்தை நம்பினது எவ்வளோ பிரயோஜனமாக ஆயிப்போச்சுது, இதுக்கு மேலே அவனை நம்பக்கூடாது, அதனால தான் நான் வந்து முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீ முடிவெடுத்தது சரிதான், இதுக்கு ரகுராமும் ஜானகியும் சம்மதிக்கணும்ல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க சம்மதிப்பாங்க, நம்ம சம்மதிக்க வச்சே தீரணும், இப்போமே நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணன் கார்த்தி 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரகுராம், என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க, ஏதாவது விசேஷமானு கேட்கும்போது எல்லாம் நல்ல விசேஷம் தான் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பார்க்கும்போது, கார்த்திக்கும் தனத்துக்கும் நம்ம சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்திடலாமே, மாயாச்சினுக்கு கல்யாணத்தை முன்னகிட்டே இவங்க கல்யாணத்தை நடத்திடலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் திடீர்னு இப்படி அவசரப்படுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை ஏற்கனவே நம்ம பேசி வச்ச கல்யாணம் தானே, மாயா சீனுவுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறமா கல்யாண வேலையெல்லாம் பாருங்கள், 2 கல்யாணம் வந்து சேர்த்து வரும்போது 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் கார்த்திக்கும் தனத்துக்கும் சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன், எல்லாருமே கார்த்திக் கல்யாணம் எப்போன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கப்போ இது கிட்டதுமே ரகுராமும் ஜானகி சொல்கிறாங்க, சரி நீங்கள் இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கும் போது எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கார்த்திக்கும் தனத்துக்கும் நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம், அதுக்கப்புறமா மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை நடத்தலாம் அப்படிங்கவோ புவனேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, நம்ம வந்து நினச்ச மாதிரிக்கே ரகுராம் நம்ம சொன்னதுக்கு சம்மதிச்சுட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் தனமும் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கதிர் வராங்க. கதிரை பார்த்ததுமே கார்த்தி கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, இவன் வந்து அடிக்கடி நம்மளுடைய ரூட்டில் வந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தனம் கேட்குறாங்க, என்னாச்சுது, எதுக்காக அடிக்கடி வந்து எங்களை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என் முறை பொண்ணாச்சுல அதனால தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க, உனக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு தனம் சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரி வா தனம் அங்கே இருந்து போகலாம் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள நான் பேச வந்தாலே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ உன் வேலையை பார்த்துட்டு போறே அப்படின்னு கார்த்தி வந்து கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கார்த்தியோட ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுமே வந்து கார்த்தியை பற்றின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க, இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அதுக்காக தான் இவனை பற்றின எனக்கு டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 2 நாள் கழிச்சு கதிருக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு இது கார்த்தி பற்றின ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வந்து ரொம்பவே மோசமானவன், சொல்லப்போனால் பொம்பளை விஷயத்தில் ரொம்பவே மோசமானவன், நிறைய பொண்ணுங்களை இவன் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறான், இவன் மேலே கம்ப்ளைண்ட் கூட இருக்குது, ஆனால் அதுலேருந்து இவன் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து எல்லாம் நம்ம வந்து இப்படி சொன்னாக்கி யாருமே நம்ப மாட்டாங்க, அதுக்குள்ள ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து எனக்கு டீட்டெயிலாக எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது, சரி எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் அதுக்குள்ள ஆதாரத்தை எல்லாத்தையுமே வந்து உனக்கு வந்து நான் தாரேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் தனத்தை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் அங்கே வராங்க. தனம், நான் வந்து கார்த்தி பற்றின ஒரு உண்மையை சொல்லுவேன், நீ வந்து கேட்டுப்பிய அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உனக்கு கார்த்தியை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு வந்து தனம் சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி நீ கார்த்தி பற்றி என்ன தான் சொல்லுவார் அப்படிங்கும்போது, அவன் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்பவே மோசமானவன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடையானோ. அடுத்ததான் வந்து தனம் என்ன மாதிரிக்கு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி